எல்லோருக்கும் வணக்கம். இன்று உங்களுக்காக இலங்கை முறையில் தயாரிக்கின்ற சுவையான நண்டு கறி செய்து காட்டப் போகிறேன். முதலில் நண்டை எடுத்து நன்றாக சுத்தம் செய்து இந்த நண்டுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் சேர்த்து கலந்து வைத்துக்கொள்ள வேணும். இந்த நண்டு கறிக்கு தேவையான பொருட்கள் வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாப்பட்டை, ஏலக்காய், முருங்கை இலை, ரம்பை இலை, கறித்தூள், கடுகு, சீரகம், உப்பு, பழப்புளி, எண்ணெய். முதல்ல வெள்ளைப்பூடு மேலக்காய் இடித்து வைத்துக்கொள்ள வேணும். பின்னர் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து இந்த கலவைக்கு தேவையான அளவு எண்ணெய் இட்டுக்கொள்ள வேணும். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் தாளிப்பதற்காக. உங்களுக்கு விருப்பம்னா கூட எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். பின்னர் வெங்காயம், கருவாப்பட்டை, கடுகு, சீரகம் சேர்த்து இதனை கலந்து விட்டு கொள்ள வேணும். பின்னர் பிரியாணியில் நான் சேர்க்குறேன். ரம்பையில் இல்லாததுனால் பிரியாணியில் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கொள்ளுங்க. கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் கலந்து விட்டு கொள்ள வேணும். இடித்து வைத்திருக்கிற வெள்ளைப்பூட்டு கலவையையும் இதனுள் விட்டு கலந்து விட்டு கொள்ள வேணும். கறிக்கு தேவையான அளவு கறித்தூள் சேர்த்துக்கொள்ள வேணும். சேர்த்து இதையும் கலந்து விட்டு கொள்ள வேணும். இப்பொழுது உங்களுக்கு தேவையான அளவு மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி தேவையில்லை. நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதையும் சேர்த்து நன்றாக கலந்து விட வேணும். இவ்வாறு கலந்து விட்ட கலவைக்குள் ஏற்கனவே வச்சிருக்கிற நண்டு கலவையை விட்டு நன்றாக கலந்து விட வேணும். பின்னர் தேவையான அளவு தண்ணீரும் விட்டு கலந்து விட்ட பின்பு இதனை ஒரு பாத்திரத்தினால் மூடி இதை அவிய விட வேணும். கொஞ்ச நேரத்தினால் இதை திறந்து பார்த்தீர்களானால் இந்த நன்று நன்றாக அவிஞ்சி இருக்கும். இந்த கறியை இறக்குவதற்கு முன் நீங்கள் முருங்கலையை இட்டு இறக்கி கொள்ளலாம். இவ்வாறு முருங்கலை சேர்க்கும் போது அந்த நண்டு கறியினுடைய சுவையே தனிதான். இதோ சுவையான இலங்கை முறையில் தயாரிக்கின்ற நண்டு கறி தயாராகிவிட்டது. இந்த நண்டு கறியை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து செய்து சாப்பிட்டு மகிழுங்கள். நன்றி.